பெரிய புராணம் சேக்கிழார் பெருமானார் இயற்றிய நூலாகும். இது நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூல். 11வது புராணம் கண்ணப்ப நாயனார் புராணம். திருக்காடத்தி என்னும் ஊரின் அருகில் அன்றைய காலத்தில் பொத்தப்பி நாடு என்ற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டில் உடும்பூர் என்னும் ஒரு ஊர் இருந்தது. அந்த நாடு மலையும் மலை சார்ந்த இடமுமாகும். அங்கு மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வேட்டுவ தொழிலை தொழிலாக கொண்டவர்கள். அவர்கள் வழிப்பறி செய்தலை தொழிலாக கொண்ட வேடுவர்கள் ஆவர். அவர்களின் தலைவனின் பெயர் நாகன். நாகனின் மனைவியின் பெயர் தத்தை. அந்த தத்தையானவள் புலிப்பல்லால் ஆன தாலியை அணிந்திருந்தாள். அவர்களுக்கு வெகு நாட்களாக குழந்தை பேறு இல்லை. அதனால் மிக்க கவலை கொண்ட அந்த தம்பதிகள் அவர்களின் குலதெய்வமான முருகப் பெருமானிடம் அவர்களுடைய குலத்திற்கு உண்டான வழிமுறைப்படி வணங்கி குழந்தைக்காக பிரார்த்தித்தார்கள். அவர்களுடைய குல வழக்கப்படி சேவர் கோழிகளையும் வரிகளையும் உடைய மயில்களையும் காணிக்கையாக விடுத்தனர். தோரணமாய் மணிகளை விட்டனர். அழகான கதம்ப மலர் மாலைகளை 4 திசைகளும் தொங்கவிட்டனர். புகழ் அமைந்த குறவை கூத்து ஆடினர். பெரிய அனங்காடல் செய்வித்து பெருவிழா எடுத்தனர். இப்படி பலகாலம் அவர்கள் வேண்டுதல் செய்தனர். அதனால் அந்த தம்பதியருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை மிகவும் வலிமையுடன் இருந்ததால் அந்த குழந்தைக்கு திண்ணன் என்னும் பெயரை அந்த தம்பதியினர் சூட்டினர். திண்ணனாரை வேட்டுவ குல வழக்கப்படி அவர்கள் நன்கு வளர்த்து வந்தனர். திண்ணனாருக்கு 16 வயது ஆகியது. அவருக்கு வில் பயிற்சி நன்கு அளிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் வேடுவத் தலைவனான நாகன் முதியவனாகிவிட்டார். அதனால் அவரால் வேட்டை தொழிலுக்கு செல்ல முடியவில்லை. அதனால் அவர் தன் குல வழக்கப்படி திண்ணனாரை வேடங்களுக்கு தலைவனாக்க முடிவு செய்தார். உடனே அவர் அந்த மலைவாழ் தெய்வங்களுக்கு வேண்டிய வழிபாடு செய்வதற்காக தேவராட்டியை அழைத்து வரச் செய்தார். தேவராட்டி என்பவர் ஒரு முதிய பெண்மணி. அவர் இந்த வழிபாடுகளை செய்யும் ஒரு பெண்மணி ஆவார். அவரும் அந்த நாளில் வந்து சேர்ந்தார். அவர் வேடுவ தலைவனை பார்த்து, நான் வரும் வழியில் மிக நல்ல அறிகுறிகளை கண்டேன். அதனால் உன் மகன் சிறந்த தலைவனாக விளங்குவான் என்று கூறினார். அதன் பிறகு முறைப்படி திண்ணனார் வேடவர்களின் தலைவனாக முடிசூற்ற பெற்றார். தலைவனுக்குரிய உடை வாளையும் உடை தோளும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பின் ஒரு நல்ல நாளில் தன்னுடைய படை வீரர்களை அழைத்து கொண்டு திண்ணனார் வேட்டைக்கு புறப்பட்டார். காடு முழுவதும் சுற்றி திரிந்து அவர்கள் நன்கு வேட்டையாடி கொண்டு வரும் பொழுது திண்ணனார் ஒரு பன்றியை கண்டார். அந்த பன்றி நன்கு கொழுத்து பெரிய பன்றியாக இருந்தது. அதை திண்ணனார் தொடர்ந்து சென்றார். பன்றியும் மிக வேகமாக ஓடியது. திண்ணனார் அந்த பன்றியை தொடர்ந்து சென்றார். அதனால் அவர் மற்றவர்களிடமிருந்து பிரிந்து சென்று விட்டார். ஆனால் அவருடைய 2 தோழர்களான காடனும் நாணனும் அவரை தொடர்ந்து சென்றார்கள். ஒரு இடத்தில் திண்ணனார் அந்த பன்றியை கொன்று வீழ்த்தினார். அதன் பின் அவர்கள் அந்த பன்றியை எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது காடனும் நாணனும் திண்ணனாரை பார்த்து, எங்களுக்கு மிகவும் பசியாக உள்ளது. ஆகவே இதை நாம் இங்கு சமைத்து உண்போம். அதன் பின் வேட்டை தொழிலை தொடங்கலாம் என்று கூறினார்கள். அதற்கு திண்ணனார், இங்கு சமைத்து உண்பதற்கு நீர் வேண்டுமே, எங்கு நீர் இருக்கிறது என்று கேட்க, அதற்கு நாணன், இங்கு முன்பு காணப்படும் சோலையை கடந்து சென்றால் அந்த நீண்ட குன்றின் அருகில் குளிர்ந்த பொன் முதலி ஆறு ஓடுகிறது. அது எனக்கு தெரியும், வா அங்கு செல்லலாம் என்று கூறினார். உடனே அனைவரும் அந்த ஆற்றை நோக்கி சென்றார்கள். அப்பொழுது திண்ணனார் தனக்கு முன்பாக தெரியும் அந்த குன்றை பார்த்து, நாணனே, இங்கே தோன்றும் இந்த மலைக்கு நாம் செல்லலாமா என்று கேட்க, அதற்கு நாணன், நீ அங்கே சென்றாயானால் நல்ல காட்சியை பார்ப்பாய். இங்கு முன்னால் மிகவும் உயர்ந்து நிற்கும் இந்த திருக்காலத்தி மலையின் மீது குடுமித்தேவர் எழுந்தருளி இருப்பார். அவரை நாம் வணங்கலாம் என்று கூறினார். அந்த பெயரை கேட்டதுமே திண்ணனாருக்கு இனம் புரியாத ஒரு பரவசம் ஏற்பட்டது. திண்ணனார் மேலும் நாணனை பார்த்து கூறுகிறார், இந்த மலையை கண்டு இங்கு நெருங்கி செல்ல செல்ல என் மீது உள்ள பாரம் குறைவதை போன்ற ஒரு அனுபவம் எனக்கு ஏற்படுகிறது. இவ்வாறு ஏற்படுவது எதனால்? மேன்மேலும் என்னுடைய மனதில் ஆசை பெருகுகிறது. அங்கே இறைவனின் இருப்பிடம் எங்கே இருக்கிறது, வா அங்கு செல்லலாம் என்று கூறுகிறார். நாணனும் காலனும் அவருடன் செல்கிறார்கள். அவர்கள் பொன்முகலி ஆற்றின் கரையை அடைகிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு மர நிழலில் அந்த பன்றியின் உடலை அவர்கள் வைத்தார்கள்.
அதன் பின் தின்னனார் காடனை பார்த்து, காடா, நீ இங்கு தீயை உருவாக்கி இந்த பன்றியை சமைத்துக் கொண்டிரு. நாங்கள் இருவரும் இந்த மலை மீது சென்று அந்த இறைவனை பார்த்துவிட்டு வருகிறோம் என்று கூறிவிட்டு நாணனை அழைத்துக் கொண்டு அந்த மலை மீது ஏறி செல்கிறார். பகலின் உச்சி பொழுதில் அவர்கள் குடுமிநாதர் இருக்கும் இடத்தை சென்று அடைகிறார்கள். அங்கு சென்று அந்த குடுமிநாதரை பார்த்தவுடன் தின்னனாரின் மனதில் மிகுந்த விருப்பம் உண்டாகிறது. அங்கு ஏக நாயகரான சிவபெருமான் தனியாக அமர்ந்திருப்பதை தின்னனார் பார்க்கிறார். அவர் விரைவாக ஓடி சென்று குடுமிநாதரை தழுவிக் கொள்கிறார். அவருக்கு அந்த குடுமிநாதரை பார்த்தவுடன் மனதில் மிக்க ஆனந்தமும் அவர் மீது அன்பும் பெருகி பொங்குகிறது. அதன் காரணம் அவருக்கு புரியவில்லை. ஆனால் அவர் மீது உண்டான பாசம் மட்டும் அவருக்கு தெரிகிறது. அவர் அடிப்படையில் வேட்டுவ குலத்தில் பிறந்தவர், மானுஷம் ஒன்னும் பழக்கம் உள்ளவர், மற்ற எந்த பழக்கமும் அறியாதவர். அப்பொழுது அவர் அந்த குடுமிநாதர் தலை மீது பூக்களும் முன்பாக சில உணவும் இருப்பதை பார்க்கிறார். அவர் நாணனை பார்த்து இது என்ன என்று கேட்க, அதற்கு நாணன், நான் உங்களுடைய தந்தையுடன் இங்கு வந்திருக்கும் போது நான் இந்த செயலை பார்த்துள்ளேன். ஒரு அந்தணன் இங்கு வந்து குளிர்ந்த நீரால் இவரை நீராட்டுகிறார். அதன் பிறகு பூவையும் இலையையும் இவருக்கு சூட்டுகிறார். பிறகு இவர் முன்பே உணவை படைக்கிறார் என்று கூறுகிறார். ஓ, இப்படியாகத்தான் இறைவனை வழிபட வேண்டுமா என்னும் அந்த முறையை கண்ணப்ப நாயனார் அறிந்து கொண்டார். அதன் பின் நாமும் இறைவனுக்கு இவ்வாறு பூஜை செய்யலாம் என்று தன்னுள் நினைத்துக் கொண்டு அவர் வேகமாக கீழே காடன் உணவு சமைத்துக் கொண்டிருக்கும் இடத்துக்கு செல்கிறார். தின்னனாரை பார்த்தவுடன் காடன், ஐயனே, நான் உணவை சமைத்து விட்டேன், வாருங்கள் நாம் உண்ணலாம் என்று அழைக்கிறார். ஆனால் காடன் அழைத்த குரல் எதுவுமே தின்னனாரின் காதில் விழவில்லை. அவருடைய கருத்தும் சிந்தனை முழுவதுமே குடுமிநாதன் மீதே இருந்தது. அவர் அந்த இறைச்சியில் நன்கு சமைக்கப்பட்ட உணவை தேர்ந்து எடுத்து அது நன்கு சமைக்கப்பட்டதா, சுவையாக இருக்கிறதா என்பதை தன்னுடைய நாவில் சுவைத்து பார்த்து எது மிக சுவையாக இருக்கிறதோ அதை ஒரு இலையில் எடுத்து வைக்கிறார். அதன் பிறகு அருகில் இருந்த பொன்முகலி ஆற்றின் நீரை தன்னுடைய வாயில் எடுத்துக் கொள்கிறார். பின் மலை மீது செல்லும் போது அருகில் இருந்த சில பூக்களை எடுத்து தன்னுடைய குடுமியில் வைத்துக் கொள்கிறார். இப்படியாக அவர் இறைவனுடைய பூஜைக்கு தேவையான பொருட்களை தான் அறிந்து மட்டும் சேகரித்துக் கொண்டு குடுமிநாதரிடம் செல்கிறார். அங்கு சென்று இறைவன் தலையில் ஏற்கனவே சூடப்பட்டிருந்த பச்சிலைகளையும் மலர்களையும் தன்னுடைய செருப்பு காலால் அகற்றுகிறார். பின்பு தன் வாயில் கொண்டு வந்திருந்த தண்ணீரை இறைவன் மேலே அர்ச்சனையாக ஊற்றி அதன் பின் தன் தலையில் இருந்த மலர்களை எடுத்து இறைவனின் குடுமையின் மீது வைத்துவிட்டு தான் கையில் கொண்டு வந்திருந்த சமைத்த மாமிசத்தை அவர் முன்பு வைத்து, இறைவா, இதை எடுத்து பசியாறிக் கொள்ளுங்கள் என்று வேண்டுகிறார். அதன் பின் அவர் அங்கேயே இருக்கிறார். நாணன் எவ்வளவோ அழைத்தும் அவர் அந்த இடத்தை விட்டு நகலவில்லை. நாம் இந்த இடத்தை விட்டு சென்றால் இவரை யார் பாதுகாப்பார்கள்? இவர் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிறார். இதுவோ வன விலங்குகள் நிறைந்த காட்டுப்பகுதி. இரவில் இவரை இந்த வன விலங்குகள் வந்து தாக்கினால் என்ன செய்வது? இவர் தனியாக இருக்கிறாரே, இவருக்கு நாம் காவல் இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த இடத்தை விட்டு தின்னனார் நகரவில்லை. அவருடைய நிலையை கண்ட நாணனும் காடனும் இங்கிருந்து சென்று இவருடைய தந்தையிடம் இவருடைய நிலைமையை சொல்வோம் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். தின்னனார் தனியாகவே அந்த இரவில் இறைவனுக்கு காவலாக அங்கேயே அமர்ந்திருக்கிறார். அதன் பின் கதிரவன் உதிக்கும் நேரத்தில், ஓ, இன்று இறைவனுக்கு பசிக்குமே, அவருக்குண்டான உணவை கொண்டு வர வேண்டுமே என்று எண்ணி அந்த இடத்தை விட்டு அகன்று வேட்டைக்காக செல்கிறார். இவ்வாறாக தின்னனார் சென்ற பின் அந்த இடத்திற்கு தினமும் பூஜை செய்யும் சிவகோசரியார் என்னும் முனிவர் வந்து சேர்ந்தார். அவர் அங்கு வந்து பார்த்ததும் இறைவன் முன்பு மாமிசம் இருப்பதையும் இறைவனுடைய திருமுடி மீது செருப்பு காலால் ஆன அடையாளம் இருப்பதையும் சில இடங்களில் நாய்களின் கால் தடம் இருப்பதையும் பார்த்து, ஐயோ, யார் இப்படி இறைவனுக்கு அபச்சாரம் செய்தது என்று மிகவும் மனம் வருந்தி ஒரு துடைப்பத்தை எடுத்து எல்லா இடங்களையும் சுத்தம் செய்து பொன்முகலை ஆற்றுக்கு சென்று நீராடி அங்கு உண்டான குற்றத்தை தீர்ப்பதற்குரிய செயல்களெல்லாம் செய்து முறைப்படி சடங்குகளை செய்து மந்திரம் ஓதி இறைவனுக்கு திருமுழுக்கு செய்து பூஜைகளை செய்து ஆகம விதிப்படி அனைத்தையும் செய்து இறைவனுடைய திருவடியை வழங்கினார். பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு நீங்கி தான் காட்டில் தவம் செய்யும் இடத்துக்கு சென்று விட்டார். இங்கு தின்னப்ப நாயனார் காட்டிற்கு சென்று வேட்டையாடி
தீ மூட்டி உணவை நன்கு சமைத்து அதேபோல் எந்த உணவு ருசியாக இருக்கிறது என்று தன்னுடைய வாயில் இட்டு சுவைத்து அதில் எது சுவையாக இருக்கிறதோ அதை எடுத்து இறைவனுக்கு ஒரு இலையில் வைத்துக் கொண்டு பழையபடி ஆற்றுக்கு சென்று வாயில் தண்ணீரை முகந்து கொண்டு குடுமியில் பூக்களை வைத்துக் கொண்டு இறைவன் இருக்கும் இடத்திற்கு வருகிறார். அங்கு வந்து சிவாச்சாரியார் செய்த பூஜை பொருட்களை அகற்றிவிட்டு பழையபடி தன் வாயில் கொண்டு வந்த நீரை இறைவன் மீது உமிழ்ந்து திருமுழுக்காடு செய்து தன் குடுமையில் கொண்டு வந்திருந்த பூக்களை இறைவனுக்கு அர்ச்சித்து தான் கொண்டு வந்த சமைத்த மாமிசத்தை அவர் முன்பு உண்பதற்காக வைக்கிறார். இரவு இறைவனுக்கு காவலாக அங்கேயே இருக்கிறார். அங்கு திண்ணனாரின் தந்தையிடம் சென்ற காடனும் நாணனும் திண்ணனாரின் மனமாற்றத்தை அவருடைய தந்தையிடம் கூறுகிறார்கள். உடனே வேடர் தலைவனான நாகனும் மற்ற அனைவரும் தேவராட்டியும் திண்ணனாரிடம் வந்து அவருடைய நிலையை கண்டு அவரை மாற்ற முயற்சிக்கிறார்கள். ஆனால் திண்ணனார் அந்த இடத்தை விட்டு அகன்று வர சம்மதிக்கவில்லை. அவருடைய நிலையை மாற்றவும் முடியவில்லை. இதனால் தோல்வியுற்ற அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி விடுகிறார்கள். பொழுது விடிந்ததும் வழக்கம் போல திண்ணனார் இறைவனுக்கு உணவு கொண்டு வருவதற்காக வேட்டையாட சென்று விடுகிறார். வழக்கம் போல காலையில் சிவகோச்சாரியார் அங்கு வருகிறார். பழையபடி அங்கு ஊனும் மற்ற பொருட்களும் இருப்பதை கண்டு மிகவும் மனம் வருந்தியவராக அந்த இடத்தை மீண்டும் தூய்மைப்படுத்தி தன் வழக்கம் போல சடங்கு சம்பிரதாயங்களை செய்து மந்திரங்களை ஓதி இறைவனுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்துவிட்டு இறைவனின் திருவடிகளில் விழுந்து வணங்கி, ஐயோ இது என்ன காரியம், இது யார் செய்வது இறைவா என்று மனம் வருந்தி வணங்கிவிட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்று விடுகிறார். அவர் சென்ற பிறகு திண்ணனார் அங்கு வருகிறார். அவர் வழக்கம் போல தான் அறிந்த வழியில் பூஜைகளை செய்கிறார். இரவு இறைவனுக்கு காவலாக இருக்கிறார். இப்படியாக 6 நாட்கள் கழிந்து விடுகிறது. தினமும் இறைவன் முன்பு மாமிசமும் ஆகம விதிக்கு மாறான சில பொருட்களும் இருப்பதை கண்டு மனம் வருந்திய சிவகோச்சாரியார் இறைவனிடம் பிரார்த்திக்கிறார். ஐயனே, தினமும் இப்படி நடக்கிறது, யார் இதை செய்வது? இதை கண்டு என் மனம் பொறுக்கவில்லையே, இதற்கு என்ன காரணம் என்று மிகவும் மனம் வருந்தி அந்த மன வருத்தத்துடனேயே தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று தவம் புரிகிறார். அன்று இரவு முனிவரின் கனவில் ஒரு அந்தனர் வடிவில் சிவபெருமான் எழுந்தருளினார். அவர் அந்த முனிவரிடம், நீ அவனை கொடிய வேடன் என்று எண்ணாதே, அவனது நற்செயலை பற்றி நான் கூறுகிறேன் கேள். அவனுடைய வடிவம் முழுவதும் என்னிடம் கொண்ட அன்பு வடிவமே ஆகும். அவனது அறிவு முழுவதும் என்னை அறியும் அறிவே ஆகும். அவன் செய்யும் செயல்கள் யாவும் எனக்கு இனியவை ஆகும். அவனது நிலைமை இத்தகைய இயல்பு கொண்டது என்பதை நீ அறிவாயாக என்று கூறுகிறார். நீ எனக்கு செய்யும் அர்ச்சனை மலர்களை அவன் தன் செருப்பு காலால் நீக்குவது, முருகனுடைய மலர் போன்ற திருவடி என் மீது படுவதை காட்டிலும் மிகவும் சிறப்புடையதாகும். உருகிய அன்பானது தடையில்லாமல் பெருகி வருவது போல அவனுடைய வாயிலிருந்து இனிதாக வெளிப்பட்டு உமிழ்கின்ற நீரானது என்னுடைய தலையிலிருந்து வழியும் கங்கையை விட சிறந்ததாகும். அவன் தன்னுடைய இயல்பான குணத்தால் மலரும் உண்மையான அன்பினால் தன்னுடைய முடியில் வைத்திருந்த மலரை என் மீது அவன் சொரிவது நான்முகனும் திருமாலும் இடும் மலருக்கு ஒப்பாகாது. அவன் வெப்பமான நெருப்பில் பதமாக வேக வைத்து தன்னுடைய வாயில் இட்டு இது நன்றாக இருக்கிறதா என்று சுவைத்து அதன் பின் எனக்கு படைக்கும் படையலானது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி செய்கின்ற வேள்வித்தீயில் இடும் உணவை விட மிகவும் சிறந்ததாகும். நிலைபெற்ற பெருமைக்குரிய வேத மொழிகளை கற்ற முனிவர்கள் மகிழ்ந்து கூறுகின்ற இனிதான தோத்திர மொழிகள் மற்றும் மந்திரங்கள் எல்லாவற்றையும் விட அன்பினால் நினைந்து என்னை அல்லாமல் வேறொருவரையும் அறிந்திடாமல் என் முன்னாலிருந்து மலர்ந்த முகத்துடன் நெகிழ்ந்த மனத்துடன் அவன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அப்படி மலர்ந்த முகத்துடனும் நெகிழ்ந்த மனத்துடனும் அவன் கூறும் அன்பு மொழிகளே எல்லாவற்றையும் விட சிறந்ததாகும். நாளைக்கு நீ உன்னுடைய அர்ச்சனையை முடித்த பிறகு யாரும் காணாமல் அருகில் மறைந்து இரு. அவனுடைய செயல் மற்றும் அவனுடைய அன்பை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன். நீ உன்னுடைய கவலையை மறந்து இருப்பாயாக என்று கூறுகிறார். சிவகோச்சாரியார் கனவு நிலையிலிருந்து நீங்கி எழுந்து இது என்ன என்று யோசித்து மறுநாள் அதன்படியே செய்யலாம் என்று சூரியன் உதித்ததும் விரைந்து அந்த இடத்திற்கு செல்கிறார். வழக்கம் போல
அவர் திருக்காலத்திநாதருக்கு திருமுழுக்காடு செய்து தன்னுடைய பூஜைகளை முடித்த பின் அருகில் ஒரு இடத்தில் மறைவாக சென்று அமர்ந்து கொள்கிறார். 6ஆம் நாள் விடியற் காலையில் இப்படியாக அவர் பூஜைகளை செய்து மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். வழக்கம் போல கண்ணப்ப நாயனார் இறைவனுக்கு உணவும் மலரும் நீரும் எடுத்துக்கொண்டு இறைவனை காண்பதற்காக விரைந்தோடி வருகிறார். அப்பொழுது அவர் தீய சகுனங்களை பார்க்கிறார். தீமையுடைய இத்தகைய சகுனங்கள் இரத்த குறியை காட்டுகின்றன. அவற்றால் என்னுடைய தலைவரான சிவபெருமானுக்கு என்ன நேர்ந்ததோ என்று மன தடுமாற்றத்துடன் அந்த இடத்திற்கு விரைந்து வருகிறார். இந்த சமயத்தில் குடுமித்தேவர் திண்ணனாரின் அன்பின் பெருமையை மற்றவருக்கு காட்டுவதற்காக தன்னுடைய திருக்கண்ணிலிருந்து குருதி பாய்ந்து வரும்படி செய்கிறார். இறைவனிடம் ஓடோடி வந்து கொண்டிருந்த திண்ணனார் இதை பார்த்து விடுகிறார். உடனே அவருடைய கையிலிருந்த ஊன் நழுவி விழுகிறது. குடுமியில் இருந்த மலர்கள் சிதறி கீழே விழுகிறது. வாயில் வைத்திருந்த நீரும் கீழே சிந்த அவர் தடுமாறி ஓடி வருகிறார். ஐயோ, இப்படிப்பட்ட காரியத்தை யார் செய்தது? இப்படி ஏதேனும் நடக்குமே என்றுதான் நான் இரவு முழுவதும் இவருக்காக காவல் இருந்தேன். என் காவலையும் மீறி இப்படி வந்து என்னுடைய இறைவனுக்கு யார் துன்பத்தை கொடுத்தது என்று மிகவும் கோபம் கொண்டு அங்கு சுற்றுமுற்றும் பார்க்கிறார். எல்லா இடத்திலும் ஓடி தேடுகிறார். ஒருவரையும் காணவில்லை. ஆனால் கண்களிலிருந்து குருதி மட்டும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த குருதியை எப்படி நிறுத்துவது என்று மிகவும் பதறுகிறார் திண்ணனார். அதன் பின் அந்த மலை அடிவாரத்திற்கு ஓடி சென்று சில பச்சிலைகளை பறித்து வந்து அதை கசக்கி இறைவனின் குருதி வழியும் கண்களில் வைத்து அந்த குருதியை நிறுத்துவதற்கு படாத பாடுபடுகிறார். ஆனால் அந்த குருதி நிற்கிற பாடில்லை. திண்ணனாருடைய மனம் மிகவும் பதறுகிறது. இதற்கு என்ன செய்வது என்று சிந்திக்கிறார். அப்பொழுது ஊனுக்கு ஊனே உற்ற நோய் நீக்கும் மருந்து என்னும் பழமொழி அவருடைய நினைவுக்கு வருகிறது. உடனே என்னுடைய கண்ணை அம்பாள் பெயர்த்து எடுத்து குருதி வழியும் இந்த கண்ணில் வைத்தால் இந்த குருதி நின்றுவிடும் என்று அவர் நினைக்கிறார். உடனே மனம் மகிழ்ந்து அதுவே இதற்கு மருந்து என்று தீர்மானிக்கிறார். இறைவன் முன்னால் நின்று கொண்டு தன்னுடைய வலக்கண்ணை அம்பினால் நோண்டி எடுத்து இறைவனுடைய குருதி வழியும் வலது கண்ணில் பொருத்துகிறார். ரத்தம் வழிவது நின்று விடுகிறது. உடனே திண்ணனார் மகிழ்ச்சியால் கூத்தாடுகிறார். அங்கும் இங்கும் குதிக்கிறார். அவருடைய ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. திண்ணனாரின் அன்பை மேலும் காட்ட இறைவனுடைய இடக்கண்ணிலிருந்து ரத்தம் பெருகி வருகிறது. இங்கு மகிழ்ச்சியில் கூத்தாடி கொண்டிருந்த திண்ணனார் அவருடைய இடது கண்ணில் ரத்தம் பெருகுவதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். ஆனால் கவலைப்படவில்லை. ஆஹா, நான் தான் இதற்கு மருந்து கண்டுபிடித்து விட்டேனே. என்னுடைய இடது கண்ணை எடுத்து இந்த இடது கண்ணில் பொருத்தினால் ரத்தம் வருவது நின்றுவிடும் என்று மனதில் நினைத்து மிக்க மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய இடது கண்ணை எடுப்பதற்காக வில்லை எடுக்கிறார். ஆனால் இடது கண்ணை எடுத்து விட்டால் தனக்கு கண் தெரியாது. அப்படி என்றால் ரத்தம் வடியும் இடது கண்ணை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்று மனதில் நினைத்து அந்த கண் இருக்கும் இடம் தெரிவதற்காக ரத்தம் வரும் கண்ணில் தன்னுடைய காலை எடுத்து வைத்துக் கொள்கிறார். அதன் பின் அம்பை எடுத்து தன்னுடைய இடது கண்ணை எடுப்பதற்காக அந்த இடது கண்ணுக்கு அருகில் அந்த அம்பை தன்னுடைய கையில் கொண்டு செல்கிறார். இறைவனால் இதை பொறுக்க முடியவில்லை. லிங்க வடிவத்திலிருந்து கை தோன்றுகிறது. கண்ணப்ப நில் என்று கூறி கண்ணப்ப நாயனாருடைய கையை அந்த லிங்கத்திலிருந்து வந்த இறைவனுடைய கை பிடித்து விடுகிறது. இந்த அரிய காட்சியை கண்டு தேவர்கள் பூமாறி பொழிகிறார்கள். சிவகோச்சாரியார் இதை கண்டு மிகவும் திகைத்து கண்ணப்ப நாயனாரின் அன்பை கண்டு உருகி நிற்கிறார். இறைவன் கண்ணப்ப நாயனாரின் கையை பிடித்து கண்ணப்ப நிற்க என்று 3 முறை கூறுகிறார். அதன் பின் இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து, இணையற்றவனே, இனி நீ என் வலப்பக்கத்தில் இருப்பாயாக என்று கூறி அவரை தன் அருகில் இருத்தி கொண்டார். இந்த கண்ணப்ப நாயனாரின் புராணம் இறை பக்தியின் உச்சமாகும். இறை பக்திக்கு மதம், இனம், மொழி, கலாச்சாரம், பழக்க வழக்கம் எதுவுமே தடையில்லை. இங்கு கண்ணப்ப நாயனார் ஒரு வேடுவர், மாமிசம் உண்பவர், எந்த வேதங்களையும் படித்ததில்லை, எந்த மந்திரங்களையும் அறிய மாட்டார். ஆனால் குடுமிநாதரை பார்த்தவுடன் அவர் மனதில் இது இறைவன், நமக்கு இருப்பது போல இவருக்கும் எல்லாம் இருக்கின்றது என்பதை உணர்கிறார். தன்னை போலவே இறைவனை பார்க்கிறார். அவர் மேல் அன்பு கொள்கிறார். அது லிங்க வடிவம், அதற்கு உருவமில்லை. அங்கு இறைவன் மனித வடிவத்தில் இல்லை. இறைவன் அங்கு இருப்பது லிங்க வடிவமே.
ஆனால் லிங்க வடிவத்தை பார்த்தும் அங்கு இறைவன் இருப்பதை அவர் உணர்கிறார். இறைவன் நமக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் திண்ணப்ப நாயனார் இறைவனுக்கு நாம் காவல் இருக்க வேண்டும், அவரை இரவில் மிருகங்கள் துன்புறுத்திவிடும் என்று நினைத்து அதற்காக காவல் இருக்கிறார். இதுவே பக்தியின் உச்சம், அன்பின் உச்சம். இறைவன் நம்மிடம் விரும்புவது சடங்கு சம்பிரதாயங்கள் அல்ல, அவர் விரும்புவது உண்மையான பக்தி, உள்ளார்ந்த பக்தி. இது இந்த கண்ணப்ப நாயனாரின் புராணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய காரணமாகும். இறைவன் தெளிவாக கூறுகிறார், வேதங்கள் சடங்குகள் எல்லாவற்றையும் விட அவன் மனதார முகம் மலர்ந்து மனம் நெகிழ்ந்து என் முன் கூறும் சொற்களே எனக்கு மிகவும் பிடித்தமானது என்று தெளிவாக கூறுகிறார். சர்வம் சிவார்ப்பணம்.